வணக்கம் நண்பர்களே. உங்கள் தோட்டத்தில் விளைந்த காய்கறிகள் உங்கள் பாதாள அறையில் சில வாரங்களிலேயே அழுகிப் போவதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் கடின உழைப்பின் பெரும் பகுதி வீணாகப் போகிறதா? கவலை வேண்டாம். இன்று வெறும் 1 மணி நேரத்தில் சில தேவையற்ற மரப் பலகைகளைப் பயன்படுத்தி உங்கள் அறுவடையை வசந்த காலம் வரை புத்தம் புதியதாக வைத்திருக்க உதவும் ஒரு மேஜிக் பெட்டியை எப்படி செய்வது என்று நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். இது மிகவும் எளிமையானது, ஆனால் நம்ப முடியாத அளவிற்கு பயனுள்ளது. நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நாம் பெட்டி செய்யத் தொடங்குவதற்கு முன் காய்கறிகள் ஏன் பாதாள அறையில் கெட்டுப்போகின்றன என்பதை புரிந்து கொள்வது அவசியம். இதற்கான முக்கிய காரணங்கள் 2. ஒன்று, மோசமான காற்றோட்டம். மற்றொன்று, அதிகப்படியான ஈரப்பதம். பெரும்பாலான மக்கள் காய்கறிகளை சாக்குப் பைகளிலோ அல்லது பிளாஸ்டிக் கூடைகளிலோ போட்டு தரையில் வைத்து விடுகிறார்கள். இது காற்றோட்டத்தை முற்றிலுமாக தடுத்து காய்கறிகளுக்கு இடையே ஈரப்பதம் உருவாக வழிவகுக்கிறது. இந்த ஈரப்பதம் தான் பூஞ்சை மற்றும் பாக்டீரியாக்கள் வளர சரியான சூழலை உருவாக்குகிறது. இதன் விளைவாக அழுகல் துவங்குகிறது. நாம் உருவாக்கப் போகும் பெட்டி இந்த 2 பிரச்சனைகளையும் ஒரே நேரத்தில் தீர்க்கிறது. முதலில் இந்த பெட்டியின் தத்துவத்தை புரிந்து கொள்வோம். இதன் ரகசியமே மூச்சு விடுதலில் தான் உள்ளது. மனிதர்களைப் போலவே அறுவடை செய்யப்பட்ட காய்கறிகளும் உயிர் வாழ சுவாசிக்க வேண்டும். அவை ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன. அவற்றை ஒரு மூடிய பையில் வைக்கும்போது அவை தங்களுக்குள்ளேயே மூச்சுத் திணறி வேகமாக அழுகத் தொடங்குகின்றன. நமது பெட்டியின் வடிவமைப்பு அதன் 4 பக்கங்களிலும் மற்றும் கீழேயும் இடைவெளிகளைக் கொண்டிருக்கும். இந்த இடைவெளிகள்தான் காற்று எல்லா திசைகளிலிருந்தும் தடையின்றி உள்ளே சென்று வெளியே வர அனுமதிக்கிறது. இது ஒரு இயற்கையான குளிரூட்டும் அமைப்பைப் போல செயல்பட்டு காய்கறிகளைச் சுற்றி எப்போதும் புதிய காற்று இருப்பதை உறுதி செய்கிறது. இதன் மூலம் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் தேங்குவது தடுக்கப்படுகிறது. திரையில் நீங்கள் பார்ப்பது போல காற்று எப்படி ஒவ்வொரு காய்கறியையும் சுற்றி வருகிறது என்ற அனிமேஷன் இதை புரிந்து கொள்ள உதவும். அடுத்து, இந்த குறிப்பிட்ட வடிவமைப்பு ஏன் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்று பார்ப்போம். முதலாவதாக, பெட்டியின் கால்கள். நாங்கள் பெட்டியின் அடியில் சிறிய மரக்கட்டைகளை கால்களாக இணைப்போம். இது பெட்டியை நேரடியாக பாதாள அறையின் தரையிலிருந்து சில அங்குலங்கள் உயரத்தில் வைத்திருக்கும். பாதாள அறையின் தரை பொதுவாக மிகவும் குளிராகவும் ஈரப்பதமாகவும் இருக்கும். இந்த நேரடி தொடர்பை தவிர்ப்பதன் மூலம் தரையிலிருந்து வரும் குளிர் மற்றும் ஈரப்பதம் காய்கறிகளுக்கு பரவுவதை நாம் தடுக்கிறோம். இரண்டாவதாக, பக்கவாட்டு பலகைகளுக்கு இடையே உள்ள இடைவெளிகள். இந்த இடைவெளிகள் காற்றோட்டத்திற்கு மட்டுமல்ல, காய்கறிகளுக்கு இடையே உள்ள நேரடி தொடர்பை குறைக்கவும் உதவுகின்றன. ஒரு காய்கறியில் அழுகல் தொடங்கினாலும் அது மற்ற காய்கறிகளுக்கு எளிதில் பரவாது. இந்த வடிவமைப்பு ஒவ்வொரு காய்கறிக்கும் அதன் சொந்த சுவாசிக்கும் இடத்தை வழங்குகிறது. இப்போது நமக்கு தேவையான பொருட்களை பற்றி பேசலாம். இதற்காக நீங்கள் புதிதாக மரக்கட்டைகளை வாங்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வீட்டில் பயன்படுத்தப்படாத பழைய மரப்பலகைகள், பேக்கிங் செய்ய பயன்படுத்தப்பட்ட மரப்பெட்டிகள், பேலட்ஸ் அல்லது கட்டுமானத்திற்கு பிறகு மீதமுள்ள மரத்துண்டுகள் இருந்தால் அவை போதுமானது. பைன் அல்லது தேவதாரு போன்ற இலகுவான மரங்கள் இதற்கு மிகவும் ஏற்றவை, ஏனெனில் அவை ஈரப்பதத்தை எளிதில் உறிஞ்சாது. உங்களுக்கு சுமார் 8 முதல் 10 அடி நீளமுள்ள பலகைகள் தேவைப்படும். பலகையின் அகலம் 4 முதல் 6 அங்குலம் வரை இருக்கலாம். தடிமன் சுமார் 1 அங்குலம் இருப்பது நல்லது. உறுதியான ஆணிகள் அல்லது திருகுகள் சுமார் 1.5 முதல் 2 அங்குல நீளத்தில் தேவைப்படும். அவ்வளவுதான். இவ்வளவு எளிய பொருட்களைக் கொண்டு ஒரு அருமையான சேமிப்புக் கலனை உருவாக்கப் போகிறோம். தேவையான கருவிகளின் பட்டியல் இன்னும் எளிமையானது. எல்லோருடைய வீட்டிலும் இருக்கக்கூடிய அடிப்படை கருவிகளே போதும். உங்களுக்கு ஒரு அளவிடும் நாடா மெஷரிங் டேப் தேவைப்படும். இது பலகைகளை துல்லியமாக அளவிட உதவும். அடுத்து, ஒரு பென்சில் அல்லது மார்க்கர். அளவுகளை மரத்தில் குறிக்க இது அவசியம். மரத்தை வெட்டுவதற்கு ஒரு சாதாரண ரம்பம் ஹேண்ட்சா போதுமானது. உங்களிடம் மின்சார ரம்பம் இருந்தால் உங்கள் வேலை இன்னும் வேகமாக முடியும். ஆனால் அது கட்டாயமில்லை. ஆணிகளை அடிக்க ஒரு நல்ல சுத்தியல் ஹாமர் தேவை. திருகுகளை பயன்படுத்தப் போகிறீர்கள் என்றால் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் அல்லது ட்ரில் இயந்திரம் தேவைப்படும். இறுதியாக, உங்கள் பாதுகாப்பிற்காக ஒரு ஜோடி கையுறைகள்.
இவ்வளவுதான். இந்த எளிய கருவிகளைக் கொண்டு ஒரு தொழில்முறை தச்சரைப் போல ஒரு பெட்டியை உருவாக்கலாம். எந்த ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்பும் பாதுகாப்பு மிக முக்கியம். நாம் கூர்மையான கருவிகளுடன் வேலை செய்யப் போகிறோம், எனவே சில முன்னெச்சரிக்கைகள் அவசியம். முதலில் எப்போதும் கையுறைகளை அணியுங்கள். இது மரக்குச்சிகள் மற்றும் சிதறல்களிலிருந்து உங்கள் கைகளை பாதுகாக்கும். ரம்பத்தை பயன்படுத்தும் போது மிகவும் கவனமாக இருங்கள். உங்கள் விரல்களை வெட்டும் பகுதியிலிருந்து எப்போதும் பாதுகாப்பான தூரத்தில் வைத்திருங்கள். மரத்தை ஒரு நிலையான இடத்தில் வைத்து வெட்டுங்கள். அது நகராமல் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சுத்தியலை பயன்படுத்தும் போது ஆணியை சரியாக பிடித்து உங்கள் விரல்களில் அடித்துக் கொள்ளாமல் கவனமாக அடியுங்கள். இந்த வேலை அவசரப்பட வேண்டிய ஒன்றல்ல. நிதானமாகவும் கவனமாகவும் செய்தால் பாதுகாப்பாகவும் சிறப்பாகவும் முடிக்கலாம். உங்கள் பாதுகாப்புதான் உங்கள் முதல் முன்னுரிமையாக இருக்க வேண்டும். சரி, இப்போது பெட்டியின் அடித்தளத்தை உருவாக்குவோம். இதுதான் முழு பெட்டியின் அஸ்திவாரம். நாம் ஒரு சதுர அல்லது செவ்வக வடிவ பெட்டியை உருவாக்கலாம். நான் 30 சென்டிமீட்டர் அகலமும் 40 சென்டிமீட்டர் நீளமும் கொண்ட ஒரு பெட்டியை உதாரணமாக காட்டுகிறேன். முதலில் உங்கள் அளவிடும் நாடாவை பயன்படுத்தி மரப்பலகையில் 2 40 சென்டிமீட்டர் துண்டுகளையும் 2 30 சென்டிமீட்டர் துண்டுகளையும் அளந்து பென்சிலால் குறியுங்கள். இந்த 4 துண்டுகளும் சேர்ந்து நமது அடித்தளத்தின் சட்டத்தை உருவாக்கும். அளவுகள் துல்லியமாக இருப்பது முக்கியம். அப்போதுதான் உங்கள் பெட்டி நிலையானதாக இருக்கும். நீங்கள் பெரிய பெட்டி செய்ய விரும்பினால் அதற்கேற்ப அளவுகளை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் இந்த அளவுகள் ஒரு சிறிய குடும்பத்திற்கு போதுமானதாக இருக்கும். அளவுகளை குறித்த பிறகு அடுத்தபடி அவற்றை வெட்டுவது. நீங்கள் குறித்த கோட்டின் மீது ரம்பத்தை வைத்து சீராகவும் நிதானமாகவும் வெட்டத் தொடங்குங்கள். ரம்பத்தை மரத்தின் மீது செங்குத்தாக வைத்திருப்பது நேராக வெட்ட உதவும். அவசரப்பட்டு வேகமாக இழுத்தால் வெட்டு கோணலாகப் போக வாய்ப்புள்ளது. உங்கள் முழு பலத்தையும் பயன்படுத்த வேண்டாம். ரம்பத்தின் எடை மற்றும் அதன் கூர்மையான பற்களே வேலையை செய்யட்டும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதை சரியான பாதையில் வழிநடத்துவது மட்டுமே. ஒவ்வொரு துண்டையும் வெட்டி முடித்த பிறகு அதன் விளிம்புகள் சரியாக இருக்கிறதா என்று சரிபார்க்கவும். தேவைப்பட்டால் மணற்தாள் சாண்ட்பேப்பர் கொண்டு லேசாக தேய்த்து விடலாம். இப்போது உங்களிடம் அடித்தள சட்டத்திற்கான 4 துண்டுகள் தயாராக இருக்கும். இப்போது நாம் வெட்டிய 4 துண்டுகளையும் இணைத்து அடித்தள சட்டத்தை உருவாக்கப் போகிறோம். 2 40 சென்டிமீட்டர் துண்டுகளையும் 2 30 சென்டிமீட்டர் துண்டுகளையும் ஒரு செவ்வக வடிவில் தரையில் வையுங்கள். 30 சென்டிமீட்டர் துண்டுகள் 40 சென்டிமீட்டர் துண்டுகளின் முனைகளுக்குள் பொருந்தும்படி அமைக்கவும். மூலைகள் 90 டிகிரியில் சரியாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு மூலையை சரியாக பிடித்தபடி ஒரு ஆணியை வைத்து சுத்தியலால் அடியுங்கள். ஒவ்வொரு மூலைக்கும் 2 ஆணிகள் அடித்தால் சட்டம் மிகவும் உறுதியாக இருக்கும். 4 மூலைகளையும் இணைத்த பிறகு உங்களிடம் ஒரு உறுதியான மரச் செவ்வக சட்டம் இருக்கும். இதுதான் நமது பெட்டியின் அடிப்பகுதி. இதை தூக்கிப் பாருங்கள், அது உறுதியாக இருக்க வேண்டும். அடித்தள சட்டம் தயாரானதும் நாம் பெட்டியின் தரையை உருவாக்க வேண்டும். இதுதான் காய்கறிகள் நேரடியாக அமரப்போகும் இடம். எனவே இங்கு காற்றோட்டம் மிக முக்கியம். உங்கள் பெட்டியின் அகலமான 30 சென்டிமீட்டருக்கு ஏற்ப பலகைகளை வெட்ட வேண்டும். உங்களுக்கு சுமார் 5 அல்லது 6 துண்டுகள் தேவைப்படலாம். இப்போது இந்த துண்டுகளை அடித்தள சட்டத்தின் மீது குறுக்காக வைக்கவும். ஆனால் அவற்றை ஒன்றுடன் ஒன்று ஒட்டி வைக்கக்கூடாது. ஒவ்வொரு பலகைக்கும் இடையில் சுமார் 1 சென்டிமீட்டர் அல்லது உங்கள் சுண்டு விரல் நுழையும் அளவிற்கு இடைவெளி இருக்க வேண்டும். இந்த இடைவெளிதான் கீழிருந்து காற்று மேலே வரவும் ஈரப்பதம் கீழே வடியவும் உதவும். சரியான இடைவெளியுடன் பலகைகளை அடுக்கிய பிறகு ஒவ்வொரு முனையிலும் ஆணி அடித்து அவற்றை சட்டத்துடன் உறுதியாக இணைக்கவும். இப்போது உங்கள் காற்றோட்டமான தளம் தயாராகிவிட்டது. அடுத்து பெட்டியின் உயரத்தை நிர்ணயிக்கப் போகும் மூலை தூண்களை உருவாக்குவோம். இவைதான் பெட்டியின் எலும்புக்கூடு. பெட்டியின் உயரம் உங்கள் தேவையைப் பொறுத்தது. நான் பொதுவாக 30 முதல் 40 சென்டிமீட்டர் உயரத்தை பரிந்துரைப்பேன். இது காய்கறிகளை எடுக்கவும் வைக்கவும் வசதியாக இருக்கும். எனவே 30 சென்டிமீட்டர் நீளத்தில் 4 ஒரே மாதிரியான மரத்துண்டுகளை வெட்டிக் கொள்ளுங்கள். இந்த துண்டுகள் பெட்டியின் 4 மூலைகளிலும் செங்குத்தாக நிற்கப் போகின்றன. இவை உறுதியாக இருப்பது அவசியம், ஏனெனில் முழு பெட்டியின் எடையும் பக்கவாட்டுச் சுவர்களின் அழுத்தமும் இவை மீதுதான் இருக்கும்.
4 துண்டுகளையும் வெட்டிய பிறகு அவை அனைத்தும் ஒரே உயரத்தில் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போது நாம் வெட்டிய 4 மூலைத் தூண்களையும் அடித்தளத்துடன் இணைக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான படி. அடித்தள சட்டத்தின் ஒவ்வொரு உள்மூலைக்கும் ஒரு தூணை செங்குத்தாக வைக்கவும், அது அடித்தளத்துடன் 90 டிகிரி கோணத்தில் நேராக நிற்பதை உறுதி செய்யவும். ஒரு கையால் தூணை உறுதியாக பிடித்துக்கொண்டு மறு கையால் அடித்தள சட்டத்தின் வெளிப்புறத்திலிருந்து ஆணி அடிக்கவும். ஒவ்வொரு தூணுக்கும் 2 அல்லது 3 ஆணிகளை வெவ்வேறு கோணங்களில் அடித்தால் அது மிகவும் வலுவாக பிடித்துக்கொள்ளும். 4 தூண்களையும் இணைத்த பிறகு உங்கள் பெட்டியின் அடிப்படை கட்டமைப்பு தயாராகிவிடும். அது ஒரு சிறிய மேசையைப் போல காட்சியளிக்கும். அதை லேசாக அசைத்துப் பாருங்கள். அது ஆடாமல் உறுதியாக இருக்க வேண்டும். பெட்டியின் எலும்புக்கூடு தயாரானதும் நாம் பக்கவாட்டுச் சுவர்களை உருவாக்கத் தொடங்கலாம். முதலில் பெட்டியின் நீளமான பக்கங்களுக்கு பலகைகளை வெட்டுவோம். நமது உதாரணத்தில் நீளம் 40 சென்டிமீட்டர். எனவே 40 சென்டிமீட்டர் நீளத்தில் பலகைகளை வெட்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு பக்கத்திற்கும் சுமார் 3 அல்லது 4 பலகைகள் தேவைப்படலாம். அது உங்கள் பலகையின் அகலத்தைப் பொறுத்தது. நினைவிருக்கட்டும், தரையைப் போலவே சுவர்களிலும் நமக்கு காற்றோட்டத்திற்காக இடைவெளி தேவை. எனவே பலகைகளை ஒன்றன் மீது ஒன்றாக ஒட்டி வைக்கப் போவதில்லை. இந்த அளவீடுகளைத் துல்லியமாகச் செய்வது பெட்டியின் இறுதித் தோற்றத்திற்கு முக்கியமானது. இப்போது வெட்டிய பலகைகளைக் கொண்டு சுவர்களை எழுப்பலாம். முதலில் அடித்தளத்திலிருந்து தொடங்கி முதல் அடுக்கு பலகைகளை 4 பக்கங்களிலும் இணைப்போம். நீளமான பக்கங்களுக்கு 40 சென்டிமீட்டர் பலகைகளையும் குறுகிய பக்கங்களுக்கு 30 சென்டிமீட்டர் பலகைகளையும் பயன்படுத்தவும். ஒவ்வொரு பலகையையும் மூலைத் தூண்களின் வெளிப்புறத்தில் வைத்து ஒவ்வொரு முனையிலும் ஆணி அடித்து இணைக்கவும். இந்த முதல் அடுக்கு அடித்தளத்திற்கு சற்று மேலே தரை பலகைகளுக்கு இணையாக இருக்க வேண்டும். 4 பக்கங்களிலும் முதல் அடுக்கு பலகைகளை இணைத்த பிறகு உங்கள் பெட்டி ஒரு வடிவம் பெறத் தொடங்குவதை நீங்கள் காண்பீர்கள். இந்த அடித்தளம் உறுதியாக இருப்பது மேலடுக்குகளை சரியாக அமைக்க உதவும். முதல் அடுக்கை முடித்த பிறகு அடுத்தடுத்த அடுக்குகளைச் சேர்ப்பது எளிது. முதல் அடுக்கு பலகைக்கு மேலே சுமார் 1 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு 2வது அடுக்கு பலகையை வைக்கவும். இந்த இடைவெளியை சீராக பராமரிக்க நீங்கள் ஒரு சிறிய மரத்துண்டை ஸ்பேசராக பயன்படுத்தலாம். 2வது அடுக்கு பலகையையும் மூலைத் தூண்களுடன் ஆணி அடித்து இணைக்கவும். இதேபோல் பெட்டியின் உச்சி வரை ஒவ்வொரு அடுக்காகச் சேர்க்கவும். ஒவ்வொரு அடுக்கும் முந்தைய அடுக்குக்கு இணையாகவும் இடைவெளி சீராகவும் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த செயல்முறையை 4 பக்கங்களிலும் செய்யவும். ஒரு நேரக்கலவை டைம் லேப்ஸ் காட்சியில் இந்த சுவர்கள் எப்படி படிப்படியாக உயர்கின்றன என்பதை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த இடைவெளிகளின் முக்கியத்துவத்தை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்த விரும்புகிறேன். இது வெறும் அழகிற்காக அல்ல, இது அறிவியல் பூர்வமானது. காய்கறிகள் சுவாசிக்கும் போது அவை ஈரப்பதத்தையும் வெளியிடுகின்றன. ஒரு மூடிய பெட்டியில் இந்த ஈரப்பதம் உள்ளேயே சிக்கி நீர்த்துளிகளாக மாறி காய்கறிகளின் மீது படிந்து அழுகலை உண்டாக்கும். ஆனால் நமது பெட்டியில் உள்ள இந்த எண்ணற்ற இடைவெளிகள் அந்த ஈரப்பதம் உடனடியாக வெளியேற அனுமதிக்கின்றன. அதே நேரத்தில் பாதாள அறையில் உள்ள குளிர்ச்சியான புதிய காற்று தொடர்ந்து உள்ளே வந்து காய்கறிகளை சுற்றி பரவுகிறது. இது ஒரு இயற்கையான ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் போல செயல்படுகிறது. திரையில் உள்ள அனிமேஷனில் ஈரப்பதம் எப்படி இந்த இடைவெளிகள் வழியாக வெளியேறுகிறது என்பதை நீங்கள் தெளிவாக காணலாம். நமது பெட்டி கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. ஆனால் ஒரு முக்கியமான இறுதிப்படி உள்ளது. அது பெட்டிக்கு கால்கள் வைப்பது. பெட்டியை நேரடியாக தரையில் வைத்தால் தரையின் ஈரப்பதம் மற்றும் குளிர் நேரடியாக கீழடுக்கு காய்கறிகளை பாதிக்கும். மேலும் பெட்டியின் அடியில் காற்று செல்ல முடியாது. இதை தவிர்க்க நாம் சிறிய கால்களை இணைக்க வேண்டும். சுமார் 5 சென்டிமீட்டர் உயரமுள்ள 4 சிறிய மரக்கட்டைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். பெட்டியை தலைகீழாக திருப்பி ஒவ்வொரு மூலைக்கும் ஒரு மரக்கட்டையை வைத்து திருகுகள் அல்லது நீண்ட ஆணிகள் கொண்டு இணைக்கவும். இப்போது உங்கள் பெட்டி தரையிலிருந்து சற்று உயரத்தில் நிற்கும். இது முழுமையான 36 டிகிரி காற்றோட்டத்தை உறுதி செய்யும். இது ஒரு சிறிய படிதான், ஆனால் இது உங்கள் காய்கறிகளின் ஆயுளை கணிசமாக அதிகரிக்கும். வேலை முடிந்தது. ஆனால் நீங்கள் விரும்பினால் ஒரு சில இறுதி மெருகூட்டல்களை செய்யலாம். பெட்டியின் விளிம்புகள் மற்றும் மூலைகளில் கூர்மையான முனைகள் அல்லது மரச் சிதறல்கள் இருந்தால்
ஒரு மணற்தாள் சாண்ட்பேப்பர் கொண்டு லேசாக தேய்த்து விடுங்கள். இது பெட்டியை கையாளும் போது கைகளில் காயம் ஏற்படுவதை தடுக்கும். சிலர் மரத்தை பாதுகாக்க வார்னிஷ் அல்லது பெயிண்ட் அடிக்க விரும்புவார்கள். ஆனால் உணவுப் பொருட்களை சேமிக்கும் பெட்டிக்கு ரசாயன பூச்சுகளை தவிர்ப்பது நல்லது. மரம் இயற்கையாக இருப்பதே சிறந்தது. காலப்போக்கில் அது சிறிது நிறம் மாறலாம், ஆனால் அதன் செயல்பாட்டில் எந்த மாற்றமும் இருக்காது. நீங்கள் விரும்பினால் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் கொண்ட வேப்பெண்ணெய் போன்ற இயற்கை எண்ணெய்களை லேசாகத் தடவலாம். பெட்டியை எங்கே வைப்பது என்பதும் முக்கியம். உங்கள் பாதாள அறையின் மிகக் குளிரான மற்றும் இருட்டான பகுதியைக் கண்டறியுங்கள். பொதுவாக இது வெளிச்சம் வராத ஒரு மூலையாக இருக்கும். பெட்டியை சுவரோடு ஒட்டி வைக்க வேண்டாம். சுவருக்கும் பெட்டிக்கும் இடையில் குறைந்தது சில அங்குலங்கள் இடைவெளி இருக்க வேண்டும். இது சுவரைச் சுற்றியும் காற்று செல்ல அனுமதிக்கும். உங்களிடம் பல பெட்டிகள் இருந்தால் அவற்றுக்கிடையேயும் போதுமான இடைவெளி விடுங்கள். இதன் நோக்கம் ஒவ்வொரு பெட்டியையும் சுற்றி ஒரு தடையற்ற காற்று மண்டலத்தை உருவாக்குவதுதான். சரியான இடத்தில் வைப்பது பெட்டியின் செயல்திறனை மேலும் அதிகரிக்கும். இப்போது பெட்டியில் காய்கறிகளை நிரப்புவோம். அறுவடை செய்த காய்கறிகளை அப்படியே கொட்ட வேண்டாம். முதலில் சேதமடைந்த, வெட்டுப்பட்ட அல்லது அழுகத் தொடங்கிய காய்கறிகளை அகற்றவும். ஒரு கெட்ட உருளைக்கிழங்கு ஒரு பெட்டி உருளைக்கிழங்கையும் பாழாக்கிவிடும். காய்கறிகளை மெதுவாகவும் கவனமாகவும் பெட்டியில் அடுக்கவும். பெட்டியை முக்கால்வாசிக்கு மேல் நிரப்ப வேண்டாம். காய்கறிகளுக்கு இடையே காற்று செல்ல இடம் இருக்க வேண்டும். முடிந்தால் ஒரே வகையான காய்கறிகளை ஒரு பெட்டியில் வைக்கவும். உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட் போன்றவற்றை தனித்தனி பெட்டிகளில் சேமிப்பது சிறந்தது. ஏனெனில் ஒவ்வொன்றிற்கும் வெவ்வேறு சேமிப்பு தேவைகள் இருக்கலாம். ஆப்பிள்கள் போன்ற பழங்களை காய்கறிகளுடன் சேமிக்க வேண்டாம், ஏனெனில் அவை காய்கறிகளை பழுக்க வைக்கும் வாயுவை வெளியிடும். இந்த பெட்டி உருளைக்கிழங்கிற்கு மட்டுமல்ல, இது பல வேறு காய்கறிகளை சேமிக்க ஏற்றது. கேரட் மற்றும் பீட்ரூட்டை சேமிக்க அவற்றை மணல் அல்லது மரத்தூள் நிரப்பப்பட்ட இந்த பெட்டிகளில் புதைத்து வைக்கலாம். இது அவற்றின் ஈரப்பதத்தை சரியான அளவில் வைத்திருக்க உதவும். பூசணிக்காய் மற்றும் சுரைக்காய் போன்ற காய்கறிகளையும் இந்த பெட்டிகளில் சேமிக்கலாம். அவை ஒன்றையொன்று தொடாமல் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வெங்காயம் மற்றும் பூண்டுக்கு இதே போன்ற வடிவமைப்பில் சிறிய பெட்டிகளை செய்து பயன்படுத்தலாம். இந்த ஒரு அடிப்படை வடிவமைப்பு உங்கள் பாதாள அறையில் ஒரு முழுமையான சேமிப்பு அமைப்பை உருவாக்க உதவும். உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப பெட்டியின் அளவு மற்றும் வடிவத்தை மாற்றுவதன் மூலம் உங்கள் அறுவடை முழுவதையும் நீங்கள் பாதுகாக்க முடியும். பார்த்தீர்களா நண்பர்களே? 1 மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்தில் சில பழைய மரத்துண்டுகளை பயன்படுத்தி உங்கள் அறுவடையை பல மாதங்களுக்கு புத்தம் புதியதாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சேமிப்புக் கலனை நாம் உருவாக்கிவிட்டோம். இதன் ரகசியம் சரியான காற்றோட்டம் மற்றும் ஈரப்பதக் கட்டுப்பாடு. இந்த எளிய தந்திரம் உங்கள் கடின உழைப்பு வீணாகாமல் தடுப்பது மட்டுமல்லாமல் உங்கள் பணத்தையும் மிச்சப்படுத்தும். இனி நீங்கள் குளிர்காலம் முழுவதும் உங்கள் தோட்டத்தின் சுவையை அனுபவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பட்டனை அழுத்தி இதுபோன்ற பல பயனுள்ள குறிப்புகளுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் பாதாள அறையில் அறுவடையை சேமிக்க நீங்கள் என்ன தந்திரங்களை பயன்படுத்துகிறீர்கள்? உங்கள் அனுபவங்களை கீழே உள்ள கருத்துகள் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.